கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எங்கள் சென்னை மேயர் என்ன சொன்னாங்க, அவங்க மாதிரியே நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். ரோட்டில் வாட்ரு போகுது, ஹோல்ஸ் இருக்குது, ஹோல்ஸுக்குள்ளே வாட்ரு போயிடுது. ஆனால் நாங்கள் மோட்ரு பம்ப் வச்சு ஹோல்லேருந்து வாட்டர்லாம் புல் பண்ணிட்டோம். அதனால் சென்னையில் வந்து எங்கேயுமே வந்து வாட்டர் வந்து தேங்கவே இல்லை. தன் கட்சியினரிடமும் பொதுமக்களிடமும் தொலைபேசி மூலம் பேசி தொடர்பு கொள்வதில் தந்தை கருணாநிதியவே மிஞ்சிவிட்டாரே முதல்வர் ஸ்டாலின். ஐயோ ஆமாம், எப்படி சார் மாசா கருணாநிதி அந்த மாதிரி வந்து கலைஞர் வந்து இந்த மாதிரிலாம் போய் வந்து சாதாரண ஆட்களுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க யாரோ இந்த ரெக்கார்டட் பேசுனதை கொண்டு போய் கொடுத்து அவர் காதில் வச்சுட்டோன்னா, திமுக ஆட்சி வந்து நல்லாட்சிங்க, உங்கள் ஆட்சி 100 ஆண்டுகள் தொடரணுங்க, நீங்களாம் 100 ஆயுசு இருக்கணுங்க. ஒருத்தக்கண்டா ரெக்கார்ட் பண்ணி பேசி ஒரு நாள் ஒரு 2 பொம்பளை 2 ஆம்பளை ஒரு இளைஞர் இதெல்லாம் பேசி பாருங்கள், கேளுங்க, இது நாகர்கோவில், இது வந்து திருவாரூர், இது பாருங்கள் வந்து நாகப்பட்டினம், இது வந்து கோயம்புத்தூர், தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தாங்க. இப்படி ஒரு ட்ராமாலேயே ஓடிக்கிட்டு இந்த ஆட்சி. ஆனால் கருணாநிதியை மிஞ்சிட்டாரு. அது சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அந்த அவர் சொன்னார், அந்த நேரம் கேட்ட கேள்வி, மிஞ்சிட்டார். கரூரில் 650 ஏக்கர் கோவில் நிலங்களை அறநிலையத்துறையே விதிகளை மீறி 0 வேல்யூ நிலங்கள் என்று ஆணை வெளியிட்டிருக்கிறது. அது 0 வேல்யூன்னு வந்து அந்த ஜியோ இஷ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை உத்தரவு போடுறதுக்கோ அறநிலையத்துறைக்கு அதிகாரமே கிடையாது. இது வந்து வருவாய்த்துறையோட வேலை. எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணணும், அதுதான் திராவிடம். ஊழல் செய்வதாக இருந்தாலும் இந்த ஊழலை எளிமைப்படுத்த வேண்டும், காம்ப்ளிகேஷனே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ண, அவன் என்ன, நம்மளே இஷ்யூ பண்ணிடுவோம், இஷ்யூ பண்ணால் இவங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. செங்கோட்டையன் சேர்ந்ததால் எல்கேஜி தாவேக்கா பிஹெச்டி வாங்கிவிடுமா? அவர் வந்து இந்த பயணம்லாம் வந்து தேர்தல் போது பயணம் போகும்போது ஜெயலலிதாவுக்கு அவர் தான் வந்து பிரமாதமாக வந்து அந்த ரூட்லாம் போட்டு கொடுப்பாரு. எந்த அளவுக்கு அவர் இப்போ பயன்படுவார் பாருங்கள் விஜய்க்கு தேர்தல். கூகுள் மேப் இருக்குது. இப்போ கூகுள் மேப் வந்ததுக்கப்புறம் செங்கோட்டையன் எதுக்கு? இவர் செங்கோட்டையன் வந்து இன்னும் அதிமுகலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு வருவார். யாரெல்லாம் கூப்பிட்டு வருவார்? அங்கே போனி ஆகாமல் ஓரமாக உட்காந்து வச்சுருக்காங்க. இவனை கட்சியை விட்டு நீக்கி ஒரு லெட்டர் பேட் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு வருவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நடந்து வந்தீங்களா, நீந்தி வந்தீங்களா? நீந்தியா? மழை அப்படி திமுக ஆட்சியில மும்மாரி பெஞ்சு ஓடுதே தண்ணியா? நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். நீங்கள் அரசியல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். முதல்ல எங்கள் சென்னை மேயர் என்ன சொன்னாங்க, எங்கள் ரோட்டில் அவங்க மாதிரியே நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். ரோட்டில் வாட்ரு போகுது, ஹோல்ஸ் இருக்குது, ஹோல்ஸுக்குள்ளே வாட்ரு போயிடுது. ஆனால் நாங்கள் மோட்ரு பம்ப் வச்சு ஹோல்லேருந்து வாட்டர்லாம் புல் பண்ணிட்டோம். அதனால் சென்னையில் வந்து எங்கேயுமே வந்து வாட்டர் வந்து தேங்கவே இல்லை. ஒரு சொட்டு தண்ணி கூட சென்னையில் எங்கேயுமே தேங்கலை. டிவியை பார்த்தா வேச்சற்பாடியில் அந்த சுரங்கத்தில் வந்து சுரங்கப்பாதையில் வந்து தண்ணி இங்கே நடக்குது, இங்கே 2 அடி தண்ணி 3 அடி தண்ணி, கார் ஓரமாக நின்று தண்ணி மூழ்கி கிரேன் வச்சு எடுத்தாங்க. ஆமாம், எல்லா ஏரியாவும் காமிக்கிறான். சென்னை முக்கியமாக சுற்றுப்புற பகுதியில் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கலைன்னு அந்த அம்மா சொல்லுது. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணி தான் தேங்கலை. ஆமாம், நிறைய சேர்ந்துருச்சு. ஆமாம். இதை விட தமாஷ் என்னன்னா, நம்ம துணை முதல்வர் இருக்கார் பாருங்க, பாராட்டியே ஆகணும். மழையோட மழை வந்து இல்லையா காலத்தில் வீரர் மழையில் போய் நிற்கல அவர். அந்த கலா ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குது பாருங்க. ஆமாம், இந்த கண்ட்ரோல் ரூமில் போய் உட்காந்து எந்த இடத்துல எந்த மழை பெய்யுதுன்னு கம்ப்யூட்டரில் பார்க்குறாரு. நீங்கள் களத்துக்கு போகணுன்னா எவ்வளோ களத்துக்கு போக முடியும்?
அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வியாசர்பாடி போயிட்டு வியாசர்பாடியிலேருந்து ரெட் ஹில்ஸ் போனோம். ரெட் ஹில்ஸ்லேருந்து குரோம்பேட்டைக்கு வரணும்னு எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் வேஸ்ட் ஆகுமா? அதுக்கு அங்கே உட்காந்துட்டு மாம்பழம் சிவன் பார்வதி மாம்பழம் கேட்டபோது அவர் பிள்ளையார் வந்து என்ன பண்ணார், முருகர் போய் மயிலில் சுற்றிட்டு வந்தார். இவர் பிள்ளையார் டக்குன்னு அப்பா அப்பாவை சுற்றுட்டார்ல, அந்த மாதிரி அது ஏங்க ஊர் ஊராக போய் நம்ம பார்க்கணும்? இங்கேயே பார்த்துருவோம் கம்ப்யூட்டரில். அவங்க அப்பா அது திராவிட பாரம்பரியத்தில் வருதா? அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் ஐயா முதல்வர் வந்து இதுவாக வந்து அங்கங்கே வந்து இது வரும்போது என்ன சொல்கிறது, பயிர்கள்லாம் பாதிக்கப்படும் போது இந்த பயிர்களை வந்து அங்கே போய் நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு கொண்டு வாங்க, அதை பார்த்துட்டு இங்கேயே அவருக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த பயிர் இவ்வளோ பயிருக்குதான்னு. அங்கே போய் அது கூட எடப்பாடி கூட சவால் விட்டுருக்காரு, எந்த பயிர் என்னென்னு பயிருக்கு பேர் சொல்ல தெரியுமா அவங்களுக்குன்னு. அப்போ அப்பா வந்து பாழா போன பயிர்களை வந்து தட்டில் வச்சு இங்கே வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு, ஆஃபீஸில் உட்காந்து. பையன் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து பார்க்குறாரு. இதான் வந்து இந்த ட்ராமா கோஷ்டி வந்து ட்ராமா போடுறது வந்து சரியாக போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொதப்பிடுவாங்க. முன்னால் 2 பேர் வந்து அழகாக எடுக்கிறான். துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து இந்த லேப்டாப்பில் வச்சுக்கிட்டு லேப்டாப்பில் இப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு, பார்க்குறாராம். பின்னால் ஒரு பொண்ணாக நின்றுக்கிட்டு அது ஒரு கேமராமேன், அதுக்கு தெரில, நின்றுக்கிட்டு அது வந்து நான் ஆனே பண்ணல, அந்த லேப்டாப்பு ஆன் பண்ணாத லேப்டாப்பு டார்க்காக இருக்குது, அப்படி தானே இருக்கும். இவர் வந்து சும்மா இப்படி கையை அந்த கீபேடுக்கு மேலே அங்கங்கே ஆப்ரேட் பண்ணுறாரு. என்னென்னா அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாருன்னு தெரியும். பின்னால் ஒருத்தன் நிற்கிறான்றது இவருக்கும் தெரியல. அந்த நிற்கிற பொண்ணாக்கு வந்து இங்கேருந்து எடுக்கும்போது அவன் ஒரு கால் வேணும்ன்ட்டு எடுத்து விட்டானான்னு தெரில. இது முதல்ல வந்துருச்சு, அது எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்பில் போட்டு மீம்ஸ் போட்டு இவர் கல ஆய்வு இப்படி தான் பண்ணுறாரு, ஆன் ஆகாத லேப்டாப்பில் சும்மா கீபோர்டில் கையை வச்சு தடவி பண்ணுறாருன்னு வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து அது வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்து உண்மையிலேயே வந்து லேப்டாப்லாம் ஆன் பண்ணி அது பக்கத்தில் நின்று எடுக்கிற மாதிரி வந்து அவங்க பேசுகிறாங்க, பண்ணி அவங்க யாரோ ஒரு லேடி வந்து அந்த ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. தவறில்லை, இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் எவ்வளோ தூரம் தெரியுது, ஒருத்தருக்கு ஆப்ரேட் பண்ண முடியும்னு. சந்திரபாபு நாயுடுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த லேப்டாப் ஆப்ரேட் பண்ணி தான் அவர் வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அளவுக்கு சிஎம்னு சொல்லி பேர் வாங்கினார். இந்த தலைமுறையில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோண்டு குழந்தைங்கள்லாம் வந்து லேப்டாப்லாம் ஆப்ரேட் பண்ணுது. ஸோ இப்போ தெரிஞ்சதுங்களா, இவங்க அந்த பின்னால் உள்ளவங்க மட்டும் வந்து அந்த கேமராவில் எடுக்கலைன்னு வைங்க, நீங்கள் பார்த்துட்டு ஏன்னா சூப்பராக உட்காந்து ஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் அதிலேயே கண்டுபிடிச்சி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றான்னு நினைவீங்க. ஆனால் இவங்க ட்ராமாலாம் கரெக்டாக போடுறாங்க, ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக தான் எழுதுகிறாங்க. ஆனால் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கும்போது தான் பிரச்சனை வந்தது. அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் வந்து நாடகம் போடும்போது ரிஹர்சலில் நல்லா பண்ணிடுறாங்க, ஷோவில் சொதப்பிடுறாங்க. கேள்விக்குள்ளே போவோம். ஓகே சார், முதல் கேள்வி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கண்ணபிரான் கேட்கிறார். சமீப காலங்களில் தமிழகத்தில் காவல்துறை குற்றவாளிகளை சுட்டு பிடிப்பது அதிகமாகி உள்ளதே. இது போன தடவை கூட என்னமோ பேசணும். இப்போ நேற்று கூட ஏதோ சுட்டு பிடிச்சிருக்காங்க, காலில் பார்த்து சுட்டு பிடிச்சிட்டோம். இப்போ முன்னாலெல்லாம் வந்து மிகப்பெரிய அந்த தீவிரவாதம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப கொலையாளி அந்த மாதிரி கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுவவர்களை தான் வந்து அந்த மாதிரி கேங்ஸ்டர் அது. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி காலையில் கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் மட்டுமே ஒரு வாரத்தில் 2 கொலை, 2மே கேங்ஸ்டர் கொலை, ஒன்றோட ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இது எக்ஸ் கேங்கும் ஒய் கேங்கும் அங்கே அடிச்சுக்கிச்சு ஒரு கொலை. 4 நாள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏ கேங்கும் பி கேங்கும் அடிச்சுக்கிச்சு ஒரு கொலை. இதே மயிலாப்பூரில் போலீஸ்லாம் இருக்குதுன்னு இருக்குது, ஸ்டேஷன் இருக்குது, ஏசி இருக்கார், டிசி இருக்கார், எல்லாம் ஜேசி இருக்காங்க, எல்லாம் தான் இருக்காங்க. அவங்க இருக்காங்க அவ்வளோதான். கொலை நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போது ஒரு கொலை நடந்ததுக்கு அப்புறமாவது இப்போ தான் இங்கே ஒரு ஊரில் நம்ம கூட பேசுகிறோம், ஒரு கோயிலில் ஒரே ஒரு கிராமத்தில், ஒரு கிராம சுற்றுவட்டாரத்தில் 3 கோயிலில் ஒரு வாரத்தில் வந்து கொள்ளை. இந்த முதல் கோயிலில் வந்து இல்லாமல் போய் ஒரு 50,000 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டான், 30,000 ரூபா உண்டியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான், ரைட்டு. அந்த சிவலிங்கத்துக்கு மேலே போட்டு அந்த வெள்ளி இதை உருவிட்டு போயிட்டான் கவசத்தை. முதல் கோயிலில் நடந்துச்சு இல்லை,
அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற கோயிலோ அந்த ஏரியாலேயோ பெட்ரோலிங் போக மாட்டாங்களா, ஜாக்கிரதையாக இருக்க மாட்டாங்களா? நமக்கு புரியல. இது புதுசாக இருக்குது. இந்த இந்த திராவிட இவங்க திமுக ஆட்சியில் இந்த காவல்துறையுடைய இது வந்து இவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே காவல்துறையில் இருக்கிற ஆட்களை வச்சு நடத்துகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது துறையிலேருந்து கொண்டு வந்து இங்கே போட்டு நடத்துகிறாங்களான்னு தெரியல. காவல்துறைனா ஒரு அடிப்படை பயிற்சி இருக்கணும். நம்ம வந்து அவங்கள திறமை இல்லைன்றது சொல்ல, நடக்கிறத பார்த்தா வேறு மாதிரி தெரியுது. சுட்டு பிடிக்கிறது சொன்னாங்க. ஆமாம், இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி அண்ணன் திருமாவளவன் கூட சொல்லுவார், ஏதாவது விமர்சனம் பண்ணுவார். அப்புறம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க, நாங்கள் கோச்சிப்பாங்க மேலிடத்தில். என்ன இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, உடனே அதிகாரத்தில் பங்குன்னொடனே நாங்கள் பங்கு கேட்டோம், ஆனால் இப்பொழுது இல்லை, அந்த நிபந்தனை இல்லை அப்படின்னா அது மாற்றிப்பார். அது சொல்லும்போது சொல்லுவார், தோழமை சுட்டுதல். தமிழில் புதுசாக கண்டுபிடிக்கிறேன்ல, தோழமை சுட்டுதல். துப்புரவு தொழிலாளர்னு சொன்னால் அது வந்து தூய்மை பணி, அந்த மாதிரி பேர் மாத்திரம்ல, அது மாதிரி மாத்திரம். ஆனால் நாங்கள் மட்டும் இது கேட்போம், ராஜ்பவனை லோக் பவன் என்று மாற்றினால் சிந்தனை மாற்றம் தேவைன்னு. நீங்கள் கூட தான் அறிவாலயன்னு வச்சுருக்கீங்க, நம்ம வந்து மாற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? அறிவாலயம்னு வச்சுட்டு இருந்தால் தானே மாற்றத்துக்கு. ஐயா நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. இருந்தால் தானே மாற்றுறதுக்குன்னா நான் வந்து ஏதோ அறிவு இருந்தால் தானே மாற்றுறதுக்குன்னு சொன்னார் சாருன்னு வம்பில் மாட்டி விட்றாதீங்க. மாற்ற வேண்டிய வாய்ப்போ அவசியமோ இருந்தால் தானே மாற்றுறதுக்கு. ஆமாம், அந்த மாதிரி இல்லாமல் எதுக்கு மாற்றணும் இல்லையா? ஏற்கனவே நம்ம அறிவு அப்படியே பொங்கி வழியுதுன்னா அப்போ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி அவங்க ஏதோ லோக் பவன் மக்கள் பவன் அது நாடு பூரா மாற்றிருக்காங்க. மாற்றுறது ஏதோ ஒரு பேர் மாற்றுறாங்க. அங்கே கூட இதில் ராஜ்பாத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு போகிற அந்த ரோடு பேர் ராஜ்பாத். இப்போ மட்டும் இல்லை, காங்கிரஸ் பீரியட்லேருந்து அது அந்த ராஜ்பாத்துன்றது வேணான்றதெல்லாம் கர்த்தவிய பாத், கடமை சாலை அப்படின்னு வச்சுட்டாங்க. கர்த்தவியனா கடமை. இதெல்லாம் வந்து ஒரு அடையாளங்கள் தான். இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் அரசியல் தான். அது பாஜக பண்ணாலும் அரசியல் தான், திமுக பண்ணாலும் அரசியல் தான். லோக் பவன் மாற்றினாங்க, சிந்தனை மாற்றம் வரணும்னு. சிந்தனை மாற்றம் வரணும்னு இல்லை, ஆர்.என். ரவியை மாற்றணும், ஆளுநராக மாற்றணும். நீங்கள் அது அவங்களுக்கு சிந்தனை மாற்றம் வரணுன்னா நீங்களே சிந்தனை மாற்றம் வரணும். சட்டை கிழிஞ்சு நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சட்டசபையில் சட்டை கிழிஞ்சிச்சின்னொன்னே டெய்லர் கடைக்கு போகாமல் நேரம் எங்கே ஓட்டினீங்க? வித்யாசாகர் ராவ் ஆளுநர் இருந்தார். எங்களுக்கு தேவைன்னா போவோம், அங்கே போவோம், அங்கே தைச்சி கொடுக்குறாரு அவர். வித்யாசாகர் ராவ்னா கையில் ஊசி பொத்தான்லாம் வச்சு தைச்சி கொடுக்குறாரு. காட்ட வேணாம் எங்களை கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இல்லை சிந்தனை மாற்றம் வரணும். சட்டை கிழிஞ்சு போனால் டெய்லர் கடைக்கு போகணும், கவர்னர் மாளிகைக்கு போனால் அங்கே தைச்சிலாம் கொடுக்க மாட்டாங்க, அங்கே டெய்லர்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ சிந்தனை மாற்றம். இப்போ அந்த தோழமை சுட்டுதல் அதுக்கு வந்துட்டோம். நம்ம தோழமை சுட்டுதல்னா என்ன? இரண்டு தோழர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்காங்க. சரி, அவர்களுக்குள்ள தவறு செய்யும்போது, தம்பி நீ அப்பா அரவிந்த் நீ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்க. தோழமை சுட்டுதல். தோழமை சுட்டுதல். இப்போ நான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன், தோழமை சுட்டுதல். தோழமை சுட்டுதல் கரெக்டு தானே? காவல்துறையும் ரவுடிகளும் வந்து ரவுடிகளை சுட்டு பிடிக்கிறாங்கன்னா அது தோழமை சுட்டுதல் தானே? எது துப்பாக்கி எடுத்து சுடுறது வந்து தோழமை சுடுதலா? அது இல்லையா? எத்தனை இடங்களில் காவல்துறையும் ரவுடிகளும் இணைந்து செயல்படுகிறார்கள். ரவுடிகளுக்கு வந்து காவல்துறை ஞானசேகரன் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இல்லையா? இப்போ பல இடங்களில் தோழமை சுட்டுதல். நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் இதில் வந்து தோழமை சுட்டுதல் இல்லை, தோழமை கட்டுதல். காலில் சும்மா ஒரு மாவு கட்டுதல். அவ்வளோதான் அதோட விஷயம். அவ்வளோதான் அதுக்கூட அர்த்தம். அவ்வளோ. ஓகே சார். அடுத்ததாக முசிறியிலிருந்து அன்பு வீராசாமி கேட்கிறார், தன் கட்சியினரிடமும் பொதுமக்களிடமும் தொலைபேசி மூலம் பேசி தொடர்பு கொள்வதில் தந்தை கருணாநிதியவே மிஞ்சிவிட்டாரே முதல்வர் ஸ்டாலின். ஐயோ ஆமாம். எப்படி சார்? மாசா கருணாநிதி அந்த மாதிரி வந்து கலைஞர் வந்து இந்த மாதிரிலாம் போய் வந்து சாதாரண ஆட்களுக்கெல்லாம் பேச மாட்டார். அவர் அந்த அடுத்த நிலை தலைவர்கள், அந்தந்த மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள்கிட்ட தான் பேசுவார். அவங்க மூலமாக தான் மற்றவங்கள்ட்ட பேசுவார். ஆமாம். இவர் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அதில் பொழந்து கட்டிடுறாரு. மாவட்டம், வட்டம், நகரம் எல்லாத்தையும் போட்டார். 2 விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். காரமடையில் ஒரு நகர செயலாளர், ஆமாம், அவருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த ஸ்டாலின் பேசுகிறேன், முதல்வர் பேசுகிறேன், எஸ்ஐஆர் இதெல்லாம் உங்கள் பகுதியில் எப்படி போயிட்டுருக்கு
ஐயா என்னை கட்சியை விட்டு நீக்கி இவ்வளோ மாதம் ஆச்சுங்க, நான் ஒன்றுமே தப்பே பண்ணலிங்க, நான் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தேங்க, எங்கள் ஏரியாவில் ரொம்ப அழகாக நம்ம அந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க, சில பேர் அதான் உள்குத்துல வந்து பண்ணி நான் என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க புலம்புனார். அந்த பக்கம் இல்லை இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறட்டு உடனே பட்டுன்னு வச்சுட்டாரு. அவரை கட்சியிலேருந்து நீக்கி சில மாதங்கள் ஆகின்றனன்றதே வந்து முதல்வருக்கு தெரியல. அப்போ கட்சியிலேருந்து யார் நீக்கி இருக்கணும்? முதல்வருடைய நாலேஜ் இல்லாமல் நீக்கி இருந்தால் அது தவறு. ஏன்னா அவர் முதல்வர் மட்டும் இல்லை, கட்சியோட தலைவர் அவர். ஆமாம், அவருக்கே தெரியாமல் கட்சி சரி அவருக்கு அப்போ லைனை போட்டு கொடுக்குறான்ல, அவன் அது தெரியணும்ல. ஐயா கட்சியிலேருந்து அவன் நீக்கியாச்சு, அப்போ இப்போ உள்ள நகர செயலாளர் யாரோ அவருக்கு போட்டு கொடுக்கணும். இல்லை, எனக்கு அதுதான் சார் புரியலை. இவர் ரைட்டு ஓகே தப்பாக பேசிட்டாரு, இதை ஃபோன் போட்டு கொடுத்த ஆள் யார்? மாவட்ட செயலர் சொல்லியிருப்பாரு, இவர் கட்சியை நீக்கியாச்சு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் திருப்பி நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. திராவிடம்ங்கிறது வந்து ஒரு சிந்தனை சித்தாந்தம். இப்படியா? ஆமாம், எல்லாரும் வந்து அந்த திராவிடத்துடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளையை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், யூஸ் பண்ணவே கூடாது. பயன்படுத்தினீங்கன்னா தேஞ்சு போயிடும். பயன்படுத்தாமையே வச்சுருந்தாதான் நல்லா பளபளன்னு இருக்கும். மூளையை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, அனாவசியமாக கீரல் விழுந்து தேஞ்சு போயிடும். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும். அதனால் வந்து இந்த திராவிட சிந்தனையில் இருக்கிற ஆட்களாகவே சூழப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்லக்கூடாதான்னு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா திராவிடம் பேசுகிற யாருக்கு மூளை இல்லைன்னு சொல்ல வரீங்க போலயே. நான் மூளை இல்லைன்னு சொல்லலையா, அதை பயன்படுத்த மூளை பத்திரமா இருக்குன்னு சொல்கிறேன். இதை விட நான் வந்து நல்ல விதமாக எப்படி சொல்ல முடியும்? மூளை பத்திரமா இருக்கு. அந்த ஆளுக்கு மூளை இல்லைன்னு சொன்னால் என்ன நீங்கள் திட்டுறாருன்னு சொல்லலாம். அவங்களுக்கு மூளை இருக்கு, பத்திரமா இருக்கு. அது எப்படி முதல்ல இருந்ததோ ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து பலன்னு அதே பளிச்சுன்னு இருக்கு, எந்த விதமான தேய்மானமும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்படியும் சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, யாரோ ஒரு வயசானவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, ஒரு இஸ்லாமிய பெரியவரோ யாரோ ஒருத்தர்கிட்ட எங்கேயோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. முதல்வர் ஐயா பேசுகிறாரு, ஒரு கால் வைக்கிறாரு, ஃபுல்லாக ரெக்கார்டட் வாய்ஸு. ஆமாம், அவர் நடுவில் சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா ஃபோன் வந்துடும், முதல்வர்கிட்ட பேசிட்டார். அந்த முன்னாடி நம்மளோட ஸ்டாலினா என்னமோன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆமாம், அதில் பண்ணாங்க. அப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, இது வந்து பொதுமக்களுக்கு பண்ணுறாங்கல்ல, இதே தான் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இந்த கூட இருக்கிற நீங்கள் சொல்கிற அந்த மூளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க, பத்திரமா வைத்திருப்போம். அவங்க ஐயா நம்ம இது நாகர்கோயிலேருந்து ஒரு பொதுமக்கள் பேசுகிறாங்க, நம்ம ஆட்சியை பாராட்டி பேசுகிறாங்க, அவர்கிட்ட கொடுத்தா அதுவும் ரெக்கார்டட் வாய்ஸ். யாரையோ ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து ஒரு 2000 ரூபாயை கொடுத்து பேசுனா, இல்லை 500 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து பேசு அது அவருக்கு அதில் வச்சோடனே அவரும் வந்து எப்போ இவர் பேசுகிறத அப்படி காமிக்கிறாங்களோ, அப்போ மக்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட காமிச்சாலும் இதே தானே பண்ணுவாங்க. நான் அவர் முதல்வரை குறை சொல்லலை, அவர் என்ன பண்ணுவார், நல்ல மனுஷன். இவங்க யாரோ இந்த ரெக்கார்டர் பேசுனதை கொண்டு போய் கொடுத்து அவர் காதில் வச்சுட்டோன்னா, திமுக ஆட்சி வந்து நல்லாட்சிங்க, உங்கள் ஆட்சி 100 ஆண்டுகள் தொடரணுங்க, நீங்களாம் 100 ஆயுசு இருக்கணுங்க, ஒருத்தங்கண்டா ரெக்கார்ட் பண்ணி பேசி ஒரு நாள் ஒரு 2 பொம்பளை 2 ஆம்பளை ஒரு இளைஞர் இதெல்லாம் பேசி பாருங்கள் கேளுங்க, இது நாகர்கோயில், இது வந்து திருவாரூர், இது பாருங்கள் வந்து நாகப்பட்டினம், இது வந்து கோயம்புத்தூர், தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தாங்க. இப்படி ஒரு ட்ராமாலேயே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சி. போக அடுத்தது ரைட்டு சார். ஆனால் கருணாநிதியை மிஞ்சிட்டாரு. அது சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அந்த அவர் சொன்னார், அந்த நேரம் கேட்ட கேள்வி, மிஞ்சிட்டார். ரைட்டு சார். அடுத்ததாக ஈரோட்டில் இருந்து தாசப்பன் கேட்கிறார், கரூரில் 650 ஏக்கர் கோவில் நிலங்களை அறநிலையத்துறையே விதிகளை மீறி 0 வேல்யூ நிலங்கள் என்று ஆணை வெளியிட்டிருக்கிறதே. அதாவது 0 வேல்யூன்னு வந்து அந்த ஜியோ இஷ்யூ பண்ணுறதுக்கோ அந்த உத்தரவு போடுறதுக்கோ அறநிலையத்துறைக்கு அதிகாரமே கிடையாது. இது வந்து வருவாய்த்துறையோட வேலை. அப்புறம் என்ன சார் வந்துருச்சு இல்லை கண்ட்ரோலில், நாங்கள் பண்ணிக்குவோம்ல, அப்படி கை மாத்திர இந்த கையா இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 650 ஏக்கர் இருக்குது. இந்த ஏக்கர் நிலம் இதெல்லாம் வந்து நம்ம வாடகைக்கு வேணுங்கிற ஆளுக்கு கொடுத்து நம்ம எதாவது பார்த்து அதில் நம்ம சௌகரியமாக இருந்துக்கலாம். இதில் வருவாய்த்துறையில் போய் அது சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா அங்கே உள்ளவனுக்கு காசு கொடுக்கணும்.
இல்லையா? அறநிலையத்துறை பண்ணுதுன்னா கூட 100 ரூபா வசூல் பண்ணால் 50 ரூபா அவன் கேட்பான்ல. கண்டிப்பாக. இப்போ நான் சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே நீ வந்து யூஸ் பண்ண முடியும், வாடகைக்கு விட முடியும் இல்லையா? அப்போ எனக்கு ஒரு பங்கு வேணும்னு கேட்பாங்க. என்னத்துக்கு அவனுக்கு ஒரு தனி பங்கு? அப்போ அங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா? வருவாய்த்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார். அவருக்கு போனோம், அங்கே அதிகாரிகளுக்கு போனோம். எதுக்கு இது அனாவசிய குழப்பங்கள்? எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் திராவிடம். ஊழல் செய்வதாக இருந்தாலும் இந்த ஊழலை எளிமைப்படுத்த வேண்டும், காம்ப்ளிகேஷனே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ண அவன் என்ன, நம்மளே இஷ்யூ பண்ணிடுவோம். இஷ்யூ பண்ணால் இவங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. ஜீரோ வேல்யூன்னு போட்டால் நீங்கள் வந்து இது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து விற்கிறீங்களா, அதை அடமானம் வைக்கிறீங்களா? அடமானம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருக்காவது வாடகை கொடுக்குறீங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் இவ்வளோ கொடுத்தேன், இது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போகும், நீ 3,000 ரூபாய்க்கு தான் கொடுத்த, இந்த பேச்சுக்கெல்லாம் அனுமதில்லை. ஜீரோ வேல்யூ. ஜீரோக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் அரசுக்கு லாபமா இல்லையா? இது 650 ஏக்கர் பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, 2 இல்லை, ஒரே ஒரு கோயிலில், கரூரில். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து அங்கே உள்ள ஒரு வழக்கறிஞர் முன்னெடுத்து சாலை மறியல் போராட்டம்லாம் நடத்தியிருக்காரு. நாங்கள் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். நமக்கு என்ன நாங்கள் பண்ணுறது நீங்கள் சார் கண்டுபிடிக்கிறீங்க? நாங்கள் பண்ணுறது ஏன் கண்டுபிடிக்கிறீங்க? 650 ஏக்கர் வச்சு சம்பாதிக்கிறோம்னா அரசுக்கு வருவாயிட்டுறான். நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நீங்கள் அருமையான கதை வசனகர்த்தா, எல்லாம் ரிஹர்சல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு அந்த ஷோ போடும்போது சொதப்பிடுவீங்க. ரிஹர்சல் நல்லா தான் பண்ணுறோம், ரிஹர்சல் நல்லா தான் பண்ணுவீங்க. அது மாதிரி வந்து இப்போ அந்த உதயநிதி சார் வந்து கம்ப்யூட்டர் பார்த்தா மாதிரி, அப்புறம் வந்து அந்த நரிகுறவர்களை வந்து கூப்பிட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வந்த மாதிரி, அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறாரு, ஹைவேஸில் போகிறாரு, திடீர்னு வந்து ஆளே இல்லாத காட்டுக்குள்ளேருந்து 4 பொம்பளைங்க வந்து ஐயா உங்களை பார்த்தங்க, உங்கள் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி அந்த வீடியோக்காரன்ட்ட சொல்ல வேணாமா, அந்த பக்கம் பேன் பண்ணாதேயான்னு சொல்ல வேணாமா? அவன் பேன் பண்ணி காமிக்கிறான், கண்ணு கெட்டணும் தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லை, கிராமமே இல்லை, வீடே இல்லை. அவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்க? அங்கேயே செட் பண்ணி ஒரு மரத்தடியில் நிற்க வச்சு, அதாவது ட்ராமா போடணுன்ற ஆசை இருக்குது உங்களுக்கு. சரியா? அந்த நாடக ஆர்வம் இருக்கிறது, கலை ஆர்வம் இருக்கிறது. ஆனால் கலையை கொலை செய்து விடுகிறார்கள். நீங்கள் வந்து நாடகத்தில் கலையில் மிகப்பெரிய, அதனால நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்களா? நீங்கள் நாடகம் கலையெல்லாம் சிறந்தவர், அவங்க ஏதோ இப்போ தான் ட்ரை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், அது கரெக்டாக ரிஹர்சல் 4 ரிஹர்சல் போட்டு பழகி அதுக்கப்புறம் பண்ணீங்க, அவசரமாக ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறோம். 2வது, அந்த நாடகத்துக்கு வசனம் எழுதி கொடுக்குறவன், கதையை எழுதி கொடுக்குறவன்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சவனா வச்சுங்க. நீங்கள் வந்து நாடகத்தில் வந்து நாடகம் சம்மந்தப்பட்டவனா வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் யார் பார்த்து ஏன்னா எலக்ட்ரிக் ஒயர் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இங்கே வா ஒரு வசனம் எழுதி கொடு. நான் வந்து தப்பாக சொல்ல, எலக்ட்ரீஷியன் வசனம் எழுதக்கூடாதுன்னு சொல்ல, அவன் தொழில் அது. நீங்கள் வசனம் எழுதுறவனை எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்க சொல்கிறீங்க, எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவனை வசனம் எழுத சொல்கிறீங்கன்னா இப்படி தான் நடக்கும். அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து கே ஐயப்பன் கேட்கிறார், செங்கோட்டையன் சேர்ந்ததால் எல்கேஜி தாவேக்கா பிஹெச்டி வாங்கிவிடுமா? அதுங்க செங்கோட்டையனுக்கு அங்கே வந்து சரியாக வரல. அவர் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருந்தாருன்றது ஒரு பக்கம், ஜெயலலிதா பீரியடில் அவர் பீரியடில் தான் அந்த வாச்சாத்தி கலவரத்துக்கெலாம் அவர் தான் காரணம்னு சொல்லி ஒரு கெட்ட பேர்லாம் வந்தது. வாச்சாத்தியில் பெண்கள் 13 வயது பெண்கள்லாம் கூட வந்து மானபங்கப்படுத்தப்பட்டால், அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரித்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வாச்சாத்தி கலவரம்னு பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை அதிகாரிகள் சிறை சென்றார்கள். ஆமாம், அதெல்லாம் வந்து இருக்குது. பல விஷயங்களில் வந்து பர்சனல் விஷயங்களில், தனிப்பட்ட விஷயங்களில், அதாவது இந்த பெண் தொடர்பான விஷயத்தில் அவருடைய மனைவியும் மகனுமே போய் ஜெயலலிதா கிட்ட வந்து இவர் ரொம்ப இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு சில விஷயங்களை சொல்ல போய் அந்த அம்மா உடனே நீக்கிடுச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து தான் அவருக்கு வந்து மந்திரி திருப்பி கொடுத்தாரு, ஜெயலலிதா மறுபடியும் கொடுக்கல. அந்த அம்மா இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அது கரெக்டாக இருக்கும், அது அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி, அது கட்சி தலைமை, அவங்க அப்படி இருக்கணும் போன வரணும்னு. அது அதாவது இந்த பிஏ குடும்பத்திலேயே சம்மந்தப்பட்டு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு பெண்கள் விஷயத்தில் அவருக்கு, செங்கோட்டையனுக்கு. அதெல்லாம் நடந்துச்சு. அவர் கூட இருந்தாங்க ஒரு 5-6 பேர், வழக்கமாக அவருக்கு எல்லா லக்கைகள் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் இவருடைய எல்லா ரகசியமும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணாங்க, ஒருத்தராக வந்து கழட்டி விட்டார். கழட்டி விட்டவங்க பூரா வந்து சிந்து ரவிச்சந்திரா, அவங்க வரிசையாக ஒரு 5-6 பேர் இருக்காங்க.
எல்லாம் திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இவருக்கு வந்து பெரிய ஆளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் இப்போ அங்கே வந்த உடனே அங்கே எல்கேஜி பிஹெச்டி ஆகிடுமான்னு கேட்டால் அங்கே எவ்வளோ பேர் வச்சுட்டு ஒரு 50 பேரோட கூப்பிட்டு போகல. அவர் கூட கட்சியில் 32 பேரை கூப்பிட்டு போய் அந்த தாவேக்கால இவர் கூட இணைஞ்சிருக்காங்க. 32 பேரில் எல்லாம் எக்ஸ் எம்பி, எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் முன்னாள் ஊராட்சி நிர்வாகி, அரசியலில் ஏற்கனவே வீணாக போய் ஓரங்கட்டப்பட்டு அதிமுகவால் ஒதுக்கப்பட்டவர்கள். இவங்க வயசுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்னன்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இவங்கள கூப்பிட்டு வந்துட்டார். இப்போது அவர் வந்து இந்த பயணம்லாம் வந்து தேர்தல் போது பயணம் போகும்போது ஜெயலலிதாவுக்கு அவர் தான் வந்து பிரமாதமாக வந்து அந்த ரூட்லாம் போட்டு கொடுப்பாரு. எந்த அளவுக்கு அவர் இப்போ பயன்படுவார் பாருங்கள் விஜய்க்கு தேர்தல். என் டிரைவர்கிட்ட வந்து அப்பா புதுசாக ஒரு சேனலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கே சார் இது? ஆம்ஜிக்கிறேன்னு ஒரு இடம்னு சொல்கிறேன்னு வைங்க. அப்படிங்களா, ரைட்டு, நீங்கள் அது என்ன அது இடம் பேர் சொல்லுங்கள், லேண்ட்மார்க் சொல்லுங்கள், கூகுள் மேப் போட்டு. நான் பார்த்துக்குறேன் சார். இல்லைங்க நீங்கள் இந்த நெல்சன் மாணிக்கமலை ரோட்டில் போய் இல்லைங்க நான் பார்த்துக்குறேன். அவர் பார்த்துப்பாரு. கூகுள் மேப் இருக்குது. இப்போ கூகுள் மேப் வந்ததுக்கப்புறம் செங்கோட்டையன் எதுக்கு? ஜெயலலிதா பீரியடில் இருந்தாங்கன்னா அப்போல்லாம் கூகுள் மேப்பெல்லாம் கிடையாது. இப்போ கூகுள் மேப்பு தாண்டி இப்போ ஜோகோ ஸ்ரீதரே ஒரு தனியாக வேம்பு ஸ்ரீதர் வந்து அவர் ஒரு மேப் லெஸ்ன்னு போட்டு ஒன்று கூகுளுக்கு மேப்புக்கு இணையாக கொண்டு வந்துட்டார். இப்படிலாம் வந்துருச்சு இந்தியாவுக்குள்ளேயே. நீங்கள் வந்து மேப்பு போகிறதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா, செங்கோட்டையனுக்கு ஏதோ ஒரு சும்மா ஒரு நல்ல கிளுப்பாக வந்து 4 பேர் வராங்க, கும்பல் வராங்க, மாலை போகிறாங்க. ஒரு மாதம் பொறுத்து பாருங்கள். தாவேக்கால செங்கோட்டையன் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் போயிடும். இவர் செங்கோட்டையன் வந்து இன்னும் அதிமுகலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு வருவார். யாரெல்லாம் கூப்பிட்டு வருவார்? அங்கே போனி ஆகாமல் ஓரமாக உட்காந்து வச்சுருக்காங்க. இவனை போய் கட்சியை விட்டு நீக்கி ஒரு லெட்டர் பேடு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு வருவார். எந்த அளவுக்கு இப்போ வந்து தாவேக்கா வந்து பாவம் அவங்க தவிக்கிறாங்கன்னா புரியுது. வளரணுங்கிற அந்த துடிப்பு அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். புதிய வரவு, அவங்க வளரணும். ஓபிஎஸ் தாவேக்காவுக்கு போகலாமான்னு இருக்காராம். நிலைமையை நினச்சி பாருங்கள். ஓபிஎஸ், செங்கோட்டையன் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக அரசியலில் இருக்கிறது. அங்கே போய் இந்த புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜானோரகேசாமி, நிர்மல்குமார் இவங்களுக்கெல்லாம் கை கட்டி ஓபிஎஸ் செங்கோட்டையெல்லாம் நிற்கணுன்னா இதை விட பேசாமல் வந்து ரிட்டையர் ஆகிட்டு ஊருக்கு போய் விவசாயம் பண்ணலாம். யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏதோ வந்தார், சம்பாதிச்சார், இருந்தார், அனுபவிச்சார், எல்லா விஷயத்துலையும் அனுபவிச்சார். 77 வயசு ஆயிடுச்சு செங்கோட்டையனுக்கு. ஊருக்கு போய் ஒரு விவசாயம் பண்ணலாம். இல்லை விவசாயம் பண்ணாலும் கைத்து கட்டியில் போட்டுட்டு வயக்காட்டில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கையாவது பார்க்கலாம். என்னத்துக்கு அவருக்கு வந்து இந்த எல்கேஜிலேருந்து பிஹெச்டி போகிறது இந்த ஆசையெல்லாம் எதுக்கு வரப்போகுதுன்னு தெரில. சரி, நான் சொல்கிறது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அகதிகள் முகாம் மாதிரி ஆகிட போகுது தாவேக்கா. யார் வந்தாலும் வரலாம். ஆமாம், இங்கே அங்கங்கே கழட்டி விடப்பட்டவங்களாம் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆகிட போகுது. நடக்கட்டும், நடப்பது நல்லவையாக நடக்கட்டும். ஓகே சார். அடுத்ததாக கேளம்பாக்கத்திலிருந்து லதா வாசுகுமார் கேட்குறாங்க. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் 400 தூய்மை பணியாளர்கள் பெயரை பயன்படுத்தி மாதம் 1 கோடி முறைகேடு என்ற புகார் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 400 பேர் பேரை பயன்படுத்தி 1 கோடி ரூபா வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கான். உங்களுக்கெல்லாம் வந்து வரலாறு படிக்கிறது இல்லை. நீங்கள் அரசியல் வரலாறு உங்களை மாதிரி தலைமுறையில் இருக்கும். பொதுவாக சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க, பர்சனலாக சொல்லலை. இன்னைக்கு தான் நாங்கள் என்னமோ இதை நான் கண்டுபிடிச்சி பண்ண மாதிரி. அப்படிப்பட்ட வரலாறுனா சொல்லுங்க. எந்த காலத்தில் நான் உங்கள் வயசில் இருக்கும்போது, நானே உங்கள் வயசுக்கு வந்தாலும், அதான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் லாங் எகோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயத்துலேயே கார்பரேஷனில் மஸ்டர் ரோல் ஊழல்னு ஒன்று கொண்டு வந்தது. உலக அளவில் அது வந்து ஒரு பெரிய அதிசயமாக பேசப்பட்டது. அபூர்வமாக கொண்டு வந்தது யார்? திமுக ஆட்சியில் தான். கரெக்ட், பார்த்தீங்களா இல்லையா? வரானவன் பேரெல்லாம் அங்கே போட்டு அவன் வேலையில் இருக்க மாதிரி போட்டு அவனுக்கு மாதம் சம்பளமோ கூலியோ மஸ்டர் ரோல் ஊழல்னு பெருசாக நடந்துச்சு. இது நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னால். இப்போது வந்து எம்என் ரேகா திட்டத்தில் திட்டங்கள் மாறும்,
ஆனால் எங்களுடைய கட்சியுடைய சட்டங்கள் மாறாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? அது எம்என் ரேகாலாம் அதான் பண்ணுறோம், தூய்மை பணியாளருக்கு அதான் பண்ணுறோம். பேராசிரியர்கள் பல்கலைக்கழகங்களில் ஒரே பேராசிரியர் 10 இடத்துல வேலை பார்க்குறேன். ஏங்க சித்தாந்தம் ஒன்று தாங்க திராவிடத்தில். அது வந்து கால பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் பாலிஷ் போடுவோம். இப்போ நீங்கள் இந்த பேக்ரவுண்டு போட்டிருக்கீங்க, டக்குன்னு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வேற பேக்ரவுண்ட் மாற்றுவோம். இப்போ வேறு ஒரு பேக்ரவுண்டு மாற்றுவீங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவீங்க, நீல கலர் ஸ்க்ரீன் போடுவீங்க, அப்புறம் வேறு ஒரு கலர் ஒரு ஸ்க்ரீன் பூ போட்டு ஒன்று சிவப்பு கலரில் போடுவீங்க, பிங்க் கலரில் ஒன்று போடுவீங்க. ஆனால் பேஸ் இதானே, எங்களுடைய கொள்கை சித்தாந்தம் இதான். திராவிடத்தில் பேர் மட்டும் மாற்றுவோம், பேரை மட்டும் அப்பப்போ மாற்றுவோம். அப்போ இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் அம்பத்தூரில் மட்டும் 400, ஒரு மண்டலத்தில் 400 பேர் வந்து அவன் பேரை வச்சு, அதாவது இருக்கா மாதிரி காமிச்சு 1 கோடி ரூபா அவன் பேரில் சம்பளம். இதே தூய்மை பணியாளர் வந்து அவன் பணி நிரந்தரம் கேட்குறான். இந்த 1 கோடி ரூபாயை ஆட்ட போகிறதுக்கு பதிலாக அது அவனுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு சாப்பாடு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி அதுவும் ஒழுங்காக போடல. அப்போ எங்கள் சித்தாந்தம் ஒரே சித்தாந்தத்தில் தான் இருக்கும். நாங்கள் சித்தாந்தத்தை மாற்றுவதில்லை. நாங்கள் சித்தாந்தத்தை ஏமாற்றுவது சித்தாந்தத்தையே மாற்றுவதில்லை. மாற்றுவதில்லை. அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இந்த அம்பத்தூரில் இந்த ஒரு மண்டலத்தில் நீங்கள் 1 கோடி ஒரு மாதத்துக்கு எத்தனை மண்டலம் இருக்கு? மொத்தம் எத்தனை மண்டலம் இருக்கு கணக்கு பாருங்க, அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். ரைட்டு சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார், பாஜக செயற்குழுவில் நடிகை நமிதா சேர்க்கப்பட்டிருக்கிறாரு, இவருக்கு என்ன பிரச்சனை? சேர்த்தா என்ன, சேர்க்காட்டி என்ன? பாஜக செயற்குழுவில் நடிகை நமிதா. நம்ம ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும். இனிமேல் பாஜகவில் குறிப்பாக இளைஞர்களிடம் ஒரு புதிய எழுச்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் அவங்க வந்ததால. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக அதில் வந்து கோனார் உரையெல்லாம் கேட்கக்கூடாது. அடுத்த கேள்வி எழுச்சி ஏற்படும் என்பது எனக்கு தெரிகிறது. ரைட்டு சார். அடுத்ததாக சேலத்திலிருந்து சாகுல் அமீது கேட்கிறார், சென்னை ஆர்கே நகரில் 10 கோடி செலவில் 4 ஏக்கரில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் சுற்றுச்சுவர் தொட்டாலே உதிரும் நிலைமையில் இருக்கிறது. அது இதுவும் திராவிடமா? ஏதாவது அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அது ஏன்னா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். இது எம்ஜிஆர் பாட்டு. ஆமாம். இது டிஎம்கே பாட்டில் அதை கொஞ்சம் நீ மாற்றணும்னு என்ன செய்யணும்? தொட்டால் சுவர் உதிரும் தொடாமல் கூரையே விழும். எத்தனை ஸ்கூலில் வெந்தது. ஆமாம். அதனால் இது என்ன அதிசயம், அந்த விளையாட்டு அரங்கம் பார்த்தீங்கன்னா அதில் கிரிக்கெட் விளையாடலாமா, கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபுட்பாலுக்கு தனியாக ஸ்டேடியம், அது வந்து பார்க்குறதுக்கு இது இப்படி அதில் வந்து பல்நோக்கு பலவிதமான விளையாட்டுகள், கபடி விளையாடுறதுக்கு ஒரு இது, அதாவது ஒரு பர்டிகுலர் விளையாட்டுக்குன்னு இல்லை, எல்லா விதமான விளையாட்டுகளும் ஆர்கே நகரில். அதுக்கு அவ்வளோ கோடி செலவு பண்ணி அது தொட்டால் உதிருது. இதில் விளையாடி கேலரிலாம் கட்டுவாங்க. கேலரின்னு தெரியுது இல்லை, அந்த கிரிக்கெட்டில் உட்காந்து படிமாரி பெருசாக கட்டி அதில் உட்காந்து சேர் போட முடியாது, இல்லை சேர் போட்டாலும் அந்த படி போட்டு அது மேலே போடுற மாதிரி. இது மாதிரி போட்டால் அதில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உட்காரப்பா. அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்துலனா ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க ஒரு பெரிய ஒரு விளையாட்டு அப்படின்னோன்னா. அவங்க கதி என்ன ஆகுறது? அது இடிஞ்சு விழுந்ததுன்னா ஏதாவது கவலை இருக்கா? என்ன இடிஞ்சு விழுந்ததுன்னா என்ன, ஆளுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ 3 லட்சமோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. ஆமாம். இதில் நம்ம ஒரு பெரிய இவ்வளவு கோடி பார்த்துட்டோம்னா இது வந்து நமக்கு வர பணம். நாளைக்கு எவனா செத்தான்னா அதுலேருந்து கொடுக்குற பணம் அரசு பணம். வரவு நமக்கு, வரவுக்கு கை கொடுப்போம், செலவுக்கு அரசு இருக்கு. நம்ம பணம் தானே, வரி பணம் தானே, மக்கள் வரி பணம் நம்மளுது. அதான் நம்மளுதுன்னா அவங்களுது இல்லை, மக்கள் வரி பணம் நம்மளுது, மக்கள் வரி பணம். ஸோ வரவு வந்தால் நம்ம வாங்கிப்போம், செலவு வந்தால் அரசு பக்கம். இடிஞ்சு விழுந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? விதி வலியது, அவ்வளோதான். ஆர்கே நகர். ரைட்டு சார். அடுத்ததாக பள்ளிப்பாளையத்திலிருந்து கோவிந்தராஜ் கேட்கிறார், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் தமிழ் பாடத்தில்
85,000 பேர் ஃபெயில் ஆகி ஃபெயில். எனக்கு புரியல, தப்பா அதுவும் படிச்சிட்டேனா சார்? கரெக்டாக தானா? முதுநிலைனா அதான் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன். அதுக்கு இந்த இப்போ டெட்னு ஒன்று வைக்கிறாங்க. ஆமா, அது அந்த ஆசிரியர்களுக்கு அது கூடாதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்து பள்ளிக்கூடத்தில் வந்து கட்சி சார்பாக ஆசிரியர்களை வந்து வேலைக்கு சேர்த்துட வேண்டியது. நம்ம கட்சிக்காரங்களாம் 10 பேர் போடுங்க. அவன் என்ன படித்தான் படிக்கல, அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன்னு நம்ம இங்கே டீனரில் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் ஒரு காலத்தில் பழக்கடை வச்சுருந்தார். பழக்கடை அன்பழகன் எங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள்லாம் அவர் பழக்கடையில் போய் ஜூஸ் சாப்பிடுவோம். அவர் தம்பி எதிரில் வச்சுருப்பார். ஒருத்தர் திமுக, ஒருத்தர் அதிமுக. என்னப்பா அங்கே போய் ஜூஸ் சாப்பிட்ற அப்படின்னு கேட்பார். அந்த காலத்தில் நாங்களாம் இந்த காலேஜ் படித்து அந்த மாதிரி டயத்தில் அந்த அன்பழகன் பிற்காலத்தில் எம்எல்ஏ ஆகி இப்போ அவர் இல்லை, அவர் பையன் ஜெயவர்தனா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெயவர்தனாவா யாரோ அவர் பேர் எதுவும் தெரியல, அவர் அரசியலில் இருக்கார். இந்த அன்பழகன் பேரில் அந்த அங்கே மேம்பாலம், அந்த அந்த உஸ்மான் ரோட்டில் வர பாலம், அந்த இடத்துல அன்பழகன் மேம்பாலம்னு வரும்ல, மேம்பாலம் ல பெரிய ல பள்ளம் வரல. அந்த ஆள் அவமானப்படுத்தலாமா? பாலம்க்கு லட்டு போடுற ல வரும்னு தெரியாமல் ல போடுறாங்க. இத்தனை பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, இத்தனை அமைச்சர்கள் தாண்டி போகிறாங்க, இது ல தெரியல. 50,000 பேர் வந்து மாணவர்கள் வந்து 10ஆம் கிளாஸில் 12ஆம் கிளாஸில் தமிழில் ஃபெயில் ஆகிறான். இப்போ புரியுதுங்களா? வாத்தியாரே 85,000 பேர் ஃபெயில் ஆகிறான் தமிழில். 50,000 ஃபெயில் ஆகுது செய்வான். இல்லைங்க, தமிழில் ஃபெயில் ஆகிறான். வேற ஏதாவது ஒரு மொழியிலனா கூட ஓகே, மேத்தமெட்டிக்ஸ்னா கூட அது டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு தெரியல அவனுக்குன்னு சொல்லலாம். தமிழில் ஃபெயில் ஆகிறான். அப்போ புரியுதா 50,000 பேர் வந்து எப்படி வந்து மாணவர்கள் ஃபெயில் ஆகிறான்னு? இதுதான் செம்மொழி. காதல் தேன் வந்து பாயுது செய்தியை செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே தேன் வந்து பாயுது. ஆனால் நாங்கள் பூங்காக்கெல்லாம் பேர் வைக்கும்போது செம்மொழி பூங்கா, செம்மொழி பூங்கா. அது ஏன் அந்த பூங்கான்னா, அந்த பூங்காவுடைய அங்கே பூங்கா நடத்துகிறாங்க பாருங்க, அந்த தோட்டத்துறையில் வந்து 200 கோடி ரூபா டெபாசிட் இருந்துச்சா, அது இப்போ காலி. இந்த பூங்காவில் இங்கே இந்த ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டின்னு சொல்லி இந்த கத்தீட்ரல் ரோட்டில் இருக்கும். அது நடுவில் ஒரு அதிமுக நிர்வாகி வெண்பாவூர் கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் ஜெயலலிதா இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய பதவியில் இல்லை, ஒரு அந்த 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 வட்டத்தில் இருந்தார். அவர் தான் செக்ரட்டரியாக இருந்தார் ரொம்ப வருஷம். அது கோர்ட்டில் கேஸ் ஆகி இப்போ தமிழக அரசு எடுத்துக்கிச்சு. அவர் இருந்த வரைக்கும் அது நல்லா மெயின்டைன் ஆகிருந்தது. ஷூட்டிங்லாம் நடத்துவாங்க. ஏன்னா அது பக்கத்தில் தான் என் மனைவியோட அலுவலகம் ஓஎன்ஜிசி இருந்துச்சு. அந்த மாடியிலேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியும். அங்கே போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன். அருமையாக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து அங்கே எவனுமே கிடையாது. அங்கே வந்து கேட்டால் நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் மாதிரி அதெல்லாம் கொண்டு வரேன், இதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா வந்து திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 60 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி திட்டத்துக்கு மேலே 4 பங்கு செலவு பண்ணணுன்னா நிதித்துறை செயலாளர், அந்த தோட்டக்கலைத்துறை செயலாளர், இவங்கெல்லாம் ஒரு குழு அமைச்சு ஆய்வு பண்ணி 15 கோடி வந்து ஏன் வந்து திட்டத்தில் பண்ண முடியல, இப்போ 60 கோடி வர்றதுக்கு என்ன காரணங்கள், விலை ஏறி போச்சா, இல்லை என்னெல்லாம் கூடுதலாக ஏதாவது திட்டத்தில் வந்து சேர்த்துருக்காங்களா அம்சங்கள்? அதெல்லாம் இல்லை. 60 கோடி சரி, 60 கோடி இப்போ செலவு பண்ணிட்டாங்கல்ல, முழுமையாகிடுச்சுன்னா இன்னும் முழுமையடையல. மக்கள் யாராவது டெய்லி போய் வந்து பூங்கானா எல்லோரும் போய் மக்கள் போய் பார்க்கணும். டிக்கெட்டு 100 ரூபாயன்மோ, குழந்தைங்களுக்கு 50 ரூபா, அது மட்டும் போடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, காலியாக இருக்குது. பச்சை பசையர்னு இருந்த தோட்டம் தான். நல்ல ஒரு ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கன்னா டுவைட்டு பாடுறது, சாங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. நம்ம வந்து பூங்கானாலே இப்படி தான். இப்போ பூங்கானாலே எல்லாத்தையும் மொட்டை அடித்து அது வெட்ட வெளியாக ஆக்குறதுக்கு பேர் தான் பூங்கா. அதனால தான் அடிக்கடி நாங்கள் தமிழகத்தை அமைதி பூங்காவாக ஆக்கியிருக்கிறோம். இந்த பூங்கா ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழகத்தை வெட்ட வெளியாகி மொட்டை அடித்தாச்சுன்னா அதுக்கு பேர் அமைதி பூங்கான்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்படி இருந்தால் 85,000 இல்லை, இன்னும் 1,00,000 பேர் போவாங்க. 85,000 பேர் 85,000 பேர் வாத்தியாரே ஃபெயில் ஆகும்போது 50,000 பேர் பையன் ஃபெயில் ஆகுறது வந்து ஆச்சரியமா? அவங்களை திட்டக்கூடாது, அவங்கள மாணவர்களை திட்டி போகிறது. ஆனால் நம்ம வந்து பேரெல்லாம் செம்மொழி பூங்கா, அந்த மொழி பூங்கா, இந்த மொழி பூங்கா, தமிழில் பேர் வைங்கன்னு சொல்கிறது. தமிழ் எந்த கடையில் இது வரைக்கும் வந்து வைக்கலன்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, ஆர்டர் போட்டு.
எல்லா கடையும் ஆங்கில பேரா தான் இருக்கு, எல்லாமே இப்படி தான் இருக்கு. உங்கள் ஸ்கூலுக்கு அதான பேர், ஆ உங்கள் சேனலுக்குலாம் இங்கிலீஷில் தானே பேர், ஆ உங்கள் சினிமா கம்பெனிக்கு அதானே பேர், இங்கிலீஷில் தானே பேர், ரெட் ஜெயண்ட் தானே பேர். சிகப்பு பூதம்னு வச்சுக்க வேண்டியதானே, சிகப்பு பூதம்னு வச்சுக்க வேண்டியதானே. அது நீங்களும் பேசலாம், அவங்கள மாற்றணும். அதை அது நமக்கு தான் சார் ரூல்ஸ், அவங்களுக்கு என்ன சார் ரூல்ஸ்? அதான் சொல்றேன், அவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். சட்டம் நமக்கு மட்டும்தான். அந்த 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 சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதுனால தான் அவர் டிவியில் தோண்டி அப்பா அப்பான்னு சொல்றாரு. அப்பா நீங்க அந்த அப்பான்னு சொல்றது அர்த்தம் நீங்க வேற என்னமோ நினைச்சுக்கிறீங்க. அவர்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்பதால் அவர் அப்பா. புது விளக்கமா இருக்குது, நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? ரைட்டு போ. இந்த அப்பா இனிமே அப்பாற்பட்டனால அவர் அப்பா, அப்பாற்பட்டதுனால அப்பா. ரைட்டு சார். அடுத்ததாக திருவெற்றியூர்ல இருந்து தாமரைக்கண்ணன் கேட்கிறார். கோபாலபுரத்தில் தரைப்பாலம் படிக்கும் போதே திருப்பி தான் எனக்கு இந்த கேள்வி. கோபாலபுரத்தில் தரைப்பாலம் உடைந்து அந்த பகுதியே பேராபத்தாக இருக்கிறதாமே, இதை விடவா பேராபத்து வேணாங்க? கோபாலபுரம்னாலே பேராபத்து இல்லை, அந்த ரோடெல்லாம் டிராஃபிக்காக இருக்கும். அப்படிதாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக ஒன்றும் எடுத்துக்காதீங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். கோபாலபுரம்னாலே அது பேராபத்து. அதில் தரைப்பாலம்னது சும்மா அந்த அப்படி சும்மா இந்த ஒரு நடுவில் ஏதாவது ஒரு சாக்கடையோ கால்வாயோ ஓடும், அதுக்கு மேலே ஒரு பாலம். அது கோபாலபுரங்கிறது இவர்களுடைய ஒரு அடையாளம், திமுகவின் அடையாளம். என்னதான் இன்னைக்கு சித்தரஞ்சன் ரோட்டில் முதல்வர் இருந்தால் கூட கோபாலபுரம்னு சொன்னால் ஒரு திமுகவின் வரலாற்றில் கோபாலபுரம் என்பது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு தலைநகரம் மாதிரி. ஆமாம், அவர் கலைஞர்ன்ற பேரை பயன்படுத்தினால் கோபாலபுரம் அப்படின்ற பேர் வரும். திமுகன்னு சொன்னால் தானே, திமுகன்னு சொன்னாலே அண்ணா 2 வருஷம் இருந்தார், அதுக்கப்புறம் பூரா கருணாநிதி தானே. அப்போது கோபாலபுரத்திலேயே இப்படி கோல்மால்புரமாக ஆகிவிட்டார். அதனால சிரிப்பு வந்தது எனக்கு. கோபாலபுரத்தையே கோல்மால்புரமாக, அதாவது நம்ம கட்டமைப்பில் சொல்கிறோம், மற்ற விஷயங்களில் சொல்ல, மற்ற விஷயங்கள்லையும் அது வேற, இது கோல்மால்புரமாக ஆக்கிவிட்டால் இங்கே தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இங்கே பள்ளம் இருக்குது இங்கே இருக்குன்னா நாங்கள் அங்கேயே அப்படி தான் வச்சுருக்கோம். கோபாலபுரமே உடஞ்சிக்கிட்டு போகுது. கோபாலபுரத்திலேயே நாங்கள் கோல்மால்புரமாக வைத்திருக்கிறோம் கட்டமைப்பில். அப்படி இருக்கும்போது எங்களை போய் இந்த நம்மளாம் கேட்கறது தவறு. ரைட்டு சார். அடுத்ததாக தாம்பரத்துல இருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார். காதலன் மீது புகார் அளிக்க வந்த பெண் பொறியாளரை படுக்கைக்கு அழைத்த விருகம்பாக்கம் உதவி கமிஷனர் பாலகிருஷ்ண பிரபு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். இரும்புக்கரம் இதுதானான்னு கேட்கிறார். இதுதான் இரும்புக்கரம் இதுதானா அப்படிங்கிற அவர் கேள்வியா கேட்டாரு. பதில் என்ன? அதுல நம்ம பிள்ளைய மட்டும் வச்சுக்குவோமா? இதுதான் இல்லைங்க, ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர், அந்த அம்மா ஏதோ காதலை ஏமாத்திட்டான்னு சொல்லி ஒன்றா பழகியிருப்பாங்க. அது ஏதோ சரி, ஏதோ சிக்கல், அது அவன் காதலை ஏமாற்றிட்டு கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லி ஏமாற்றிட்டு என்னை கற்பழிச்சிட்டான் போனா வந்தான்னு ஏதோ ஒன்று கொடுக்குது. சரிங்களா? அது அந்த அந்த ஆள்கிட்ட காசை வாங்கிட்டு அவனை வந்து தப்பிக்க விட்ருக்காங்க. அவன் வெளிநாட்டில் இருக்கான். அவன் இங்கே அந்த கேஸுக்கு வந்துட்டு போகும்போது அவனுக்கு பெயில் வாங்கி கொடுத்து அவனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இது பெனாசிர்னு ஒரு அம்மா வந்து மகளிர் காவல் நிலையத்தில் முதல்ல அங்கே தான் போய் புகார் கொடுத்தேன். அந்த அம்மா என்ன சொல்லுது, வீட்டு சாமான் அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த பொண்ணை வந்து வாங்கி கொடுக்க சொல்லுது. லஞ்சம் இப்படி பொருளா, அதாவது மளிகை சாமான், அப்புறம் வீட்டுக்கு வேண்டிய மற்ற இந்த ஷாம்புக்கு, அதாவது வீட்டுக்கு வேண்டிய எல்லா பொருட்களாகவும் அது வந்து அதுக்கிட்ட வசூல் பண்ணுது லஞ்சம். இதை தாண்டி இந்த அம்மா இந்த மாதிரி பண்ணுது. இந்த காதலனை வந்து நைஸாக வர வச்சு அவனுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி கொடுத்து சத்தமே இல்லாமல் இந்த பெனாசிர்ன்ற இந்த எஸ்ஐ இந்த பெண் போலீஸ் வந்து அனுப்பிச்சி விட்டுது. இந்த அம்மா பாவம், இந்த பெனாசிர் தான் வந்து லஞ்ச ஊழல் மேலதிகாரிகிட்ட புகார் பண்ணணும், ஏசிட்டு போய் புகார் பண்ணுது பாலகிருஷ்ண பிரபுட்ட. அவர்கிட்ட பண்ணோன்னே அவர் வந்து அடிக்கடி கூப்பிட்டு விசாரிக்கிறார். நேராக கூப்பிட்டு தான் விசாரிக்க முடியும், அது பெண்கள்னா நேராக தான் கூப்பிடணும் நம்ம. அப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டில் மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறார் ஆபாசமாக. ஒரு ஸ்டேஜில் என் கூட படுக்க வாங்குற மாதிரி கூப்பிட்றாரு. யார்? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். இது வந்து போய் திஷா மிட்டல்னு அவங்க டிஐஜி, அவங்ககிட்ட போய் அவங்க ஒரு பெண்ணுங்கிறதுனால இந்த பெனாசிர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இப்படி பண்ணுதுன்னு சொல்லி ஏமாத்துது, அவன் ஆளுக்கு பெயில் வாங்கி கொடுத்து அமைச்சு, அதான் பெயில் வாங்கினா கம்ப்ளைனண்ட்டுக்கு நோட்டீஸ் போடும். குற்றவாளிக்கு பெயில் கொடுக்க அந்த இது வந்தாலே கம்ப்ளைனண்ட்டுக்கு நோட்டீஸ் போகணும். முக்கால்வாசி டயத்தில் அது போகாமல் போலீஸ் அங்கே காசு வாங்குறாங்கன்னா அது அனுப்பாமல் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. வாங்கி அனுப்பிச்சிருக்காங்கன்னு இது புகார் பண்ண போக இவர் ஏசி இப்படி பண்ணாருன்னு ஒன்று
உடனடியாக முதல்வரின் இரும்பு கரம் செயல்பட்டு காத்திருப்புத்துறை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க. எப்படி பனிஷ்மெண்ட்? பயங்கர பனிஷ்மெண்ட். இதோட என்ன பண்ண முடியுனாங்க? மரண தண்டனையை விட இது கொடூரமான பனிஷ்மெண்ட். அப்புறம் 3 மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அவர் இதை விட இன்னும் விருகம் பக்கமாக இங்கே இருந்தாங்க. இதை விட நல்ல பூக்கடை பக்கம் போடுவாங்க அவரை. இன்னும் வசூல், அதனால நிறைய வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள இடமா பார்த்து அவரை வந்து பூக்கடையில் போடுவாங்க. அநேகமாக அவருக்கு துணை கமிஷனராக, அதாவது டிசியா டெப்டி கமிஷனராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்குனது யார்? அந்த அம்மா பேர் என்ன சொன்னீங்க? திஷா மிட்டல். அந்த அம்மா இங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. அந்த அம்மா அநேகமாக என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். நல்லது. போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன், ஹோம் கார்ட்ஸு, அப்படி இல்லை இந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமி, இங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நல்லவர்கள், இந்த மாதிரி நேர்மையாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க இல்லையா, அதனால் அங்கெல்லாம் போட்டாங்கன்னா அவங்க பாட்டில் உட்காந்துட்டு உட்காந்துருப்பாங்க. பல நல்லவர்கள், பல நேர்மையானவர்கள் அப்படி தானே உட்காந்துருக்காங்க. ஆமாம், அப்படி தான் இருக்காங்க. அதனால் அது எங்களுடைய நல்லாட்சி இது வந்து தமிழகத்தின் பொற்காலம். ஓகே சார். அடுத்ததாக செங்குன்றத்திலிருந்து சேரலாதன் கேட்கிறார். கேரளாவில் ராகுல் மம்கூட்டத்தில் என்ற காங்கிரஸ் எம்எல்ஏ கற்பழிப்பு குற்றச்சாட்டில் தலைமறைவாகி உள்ளாரே, பேரை பற்றியா சார்? ரைட்டு, கற்பழிப்பு எல்லா இடத்துலையும் நடக்குது. அது எம்எல்ஏ பண்ணது. இந்த கட்சி சார்பு இல்லாமல் இந்தியா பூரா எல்லா கட்சியிலையும் நடந்திருக்கு. பிஜேபி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எம்பியெல்லாம் கூட இதில் வந்து ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து சிக்கியிருக்காங்க, காங்கிரஸில் சிக்கியிருக்காங்க, மற்ற கட்சிகளில் சிக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லி தான் தெரியணுமா? அது சொல்லி தெரியணுமா? இது யாருன்னா இது ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அவர் மாட்டியிருக்க கூடாது, அவர் தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? மாட்டியிருக்க மாட்டார். இந்த பேரில் வந்ததுனால பிரச்சனை. பேர் என்ன? ராகுல் மம்கூட்டத்தில். மம்கூட்டத்தில் தான் அந்த அங்கே கேரளாக்காரங்க வந்து அந்த கிராமம் அல்லது அந்த வீடு பேரை வந்து வச்சுப்பாங்க, அந்த குடும்ப பேராக வச்சுப்பாங்க. ராகுல்னு பேர் வச்சிருந்தார். அதனால் வந்து சிக்கல். ராகுல்னாலே சிக்கல் தானா? ராகுல்னாலே இந்த மாதிரி இந்த கற்பழிப்பு பெண்ணு சிக்கல் வரும். நான் பொதுவாக சொல்கிறேங்க, யாரையும் நினச்சி யாரையும் நினைக்கல, யாரையும் நினைக்காதீங்க. ஆமாம், யாரையும் நினச்சிடாதீங்க. உடனே வந்து போய் பார்த்து ராகுல் சுகன்யா தேவி அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் பாட்டு 25-30 வருஷத்துக்கு முன்னால் எந்த ஒரு அரசியல்வாதி பேரில் வந்து கற்பழிப்பு குற்றம் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கடைசி வரைக்கும் அந்த குற்றம் புகார் கொடுத்த அந்த கூட்டுற பொண்ணு, வீடு இப்போ இருக்கிற அந்த வேலைக்கார பொண்ணு, அதை வந்து 2-3 பேர் சேர்ந்து பாலியல் வன்முறை செய்து அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு ஆப்போசிஷன் எம்எல்ஏ வழியாக போய் அந்த ஆப்போசிஷன் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்கி இந்த கேஸை சரி பண்ணி இன்னி வரைக்கும் அந்த புகார் கொடுத்த அந்த பொண்ணோட அப்பா பொண்ணு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. சுகன்யா தேவி அப்படின்னு போட்டு வேணா இந்த ராகுல்ங்கிற பேரை சேர்த்துங்க. நான் அந்த ராகுலை சொல்லலை, நீங்கள் ராகுல்னு சொன்னதுனால அது சேர்த்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு கதை தெரியும். அப்போது இவருடைய பிரச்சனை வந்து அவருடைய கேரக்டர் இல்லைங்க, பேர் தான். நல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜி. அந்த பேர் வச்சா வந்து அவர் வேற ஏதாவது ஒன்று பேர் கூகுள்னு மாற்றிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, தேடப்பட்டுட்டே இருந்திருப்பார் கடைசி. ஆமாம், அவர் வந்து தப்பிச்சிருப்பார். அவர் வாஸ்து பிரகாரம் பேரை மாற்றிட்டாருன்னா இந்த கேஸு சரியாயிடும். ரைட்டு சார். கடைசி கேள்வியாக வேலூர்ல இருந்து விவேக் கேட்கிறார். முதல் மனைவி இருக்கும்போது விவாகரத்து செய்யாமல் 2வது திருமணம் செய்யும் ஆண்களுக்கு அஸ்ஸாம் நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனையாமே. முதல் மனைவி இருக்கும்போது விவாகரத்து செய்யாமல் 2வது மனைவி யாருக்கு சொல்றாங்க? 10 ஆண்டு அஸ்ஸாமில் சார். 2 அப்ப 3னா அப்ப அதே 10 திருப்பி இங்கிலீஷ் ஆகும்ல? அதே 10 தானா? நீங்க அது அஸ்ஸாமில். தமிழ்நாட்டில் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் எம்எல்ஏ பதவி கொடுப்போம், அமைச்சர் பதவி கொடுப்போம், ஏன் முதலமைச்சர் பதவி கூட கொடுப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் பெருமையாக மேடையில் வந்து தெரியும்ல, ஆட்சி தான் வந்து என் முதல் ஒய்ஃப்கிட்ட வந்து இந்த 2வது ஒய்ஃப் விவகாரத்தை போட்டு கொடுத்தது இந்த ஆட்சி தான். அவரோட ஆட்சியும் சிரிப்பாங்க. பின்னால் வந்து நம்ம ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் போன்ற மிக பண்பாளர்களான, நான் பண்பாளர்கள் சினிமா துறையில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பண்பாளர்களான அந்த நடிகர்கள்லாம் உட்காந்து கைதட்டி இந்த நகைச்சுவையை ரசிப்பாங்க.
விவாகரத்து பண்ணாமல் ரெண்டாவது ஒரு ஒய்ஃப் வச்சுருக்கேன். அப்போ சொல்லும்போது தான் இன்னார் என்னுடைய மகள், அவளுடைய தாயார் அவர்கள், ஆனால் அவர் எனது மனைவி இல்லை. இதெல்லாம் இந்த அஸ்ஸாமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த கூமுட்டைங்களுக்கெல்லாம் தெரியல. தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனால் இந்த பிரச்சனையெல்லாம் வருமா? வராது. ஆனால் ஒன்று இப்படி நினச்சி பார்க்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி அஸ்ஸாமில் இருக்கா மாதிரி தமிழ்நாட்டில் வந்ததுன்னா வாய்ப்பே இல்லை சார். வாய்ப்பே இல்லை. இல்லை இப்படின்னா ஒரு அப்துல் கலாம் கனவு காண சொன்னாரா? நான் அவரை பார்த்து 1.5 மணி நேரம் நேரடியாக என்கிட்ட பேசியிருக்காரு. அவருடைய புத்தகம் வந்து அக்னி சிறகுகள் புத்தகத்தை பாரதிய வித்யா பவனில் முதல் காப்பி திருசக்தி சுந்தரராமன் வாங்கணும்னு அவர் சொல்லி நான் போய் வாங்கியிருக்கேன். ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னா நான் கனவு காணணுமா? கண்டிப்பாக காணுங்க சார். இந்த கனவு காணும்போது இந்த அஸ்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னா ஐயோ அரசியல் கூடாரமே காலியாயிடும். நெருக்கி ஒரு 150-160 காலி. நான் சொல்றது ஒரு கட்சியில மட்டும் இல்ல, பல கட்சியிலையும் சரி, எல்லா வித திராவிட கட்சிகளும் முக்கியமா பாத்தீங்கன்னா, ஏங்க 91 வயது ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் பையனோட அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடித்தடி சண்டை, வைத்தறிச்சல்ல சொல்றேன் வீணா போயிடுவான்னு பையனை திட்டுறாரு. அது யார் மேல தப்பு? அப்பா பையனில் விட்டுருங்க, கட்சியே உடஞ்சி ஒரு சீனாபின்ன மாற அளவுக்கு ஒரு செதறி போகிற மாதிரி இருக்கு. அவர் வந்து முதல் மாதம் ஒரு ஃபோட்டோ போடுறாரு மனைவியுடன், 75வது திருமண நாள், 70 அடுத்த மாதம் இன்னொரு மனைவியுடன், இது 40வது திருமண நாள். என்னங்க இது? அதை அட்லீஸ்ட் பண்ணிடுங்க, இந்த திருமண நாளை உங்களுக்குள்ளே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கொண்டாடிங்க. அந்தந்த வீட்டில், இந்த வீட்டில் போய் இதை கொண்டாடுங்க, அந்த வீட்டில் போய் அதை கொண்டாடுங்க. நம்ம தலைவர் இருக்கும்போது இங்கே பண்ணலையா? இங்கே தரைப்பாலம் உடஞ்சதுன்னு சொன்னீங்க, அந்த ஊரில் அங்கே அப்போ டிஜிபியே பேசுவார். தலைவர் கோபாலபுரத்துலேருந்து இப்போது சிஐடிஆர் வீட்டுக்கு போயிட்டுருக்காருங்க. அங்கேருந்து 3 மணிக்கு கிளம்பி இதுக்கு போவாருங்க. டிஜிபி லெவலில் யார்? முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் 2வது மனைவி இருந்தால் அது சட்டப்படி குற்றம் என்பது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற பியூனுக்கு வந்து அது வந்து அந்த சட்டம் உண்டு. ஆனால் முதல்வருக்கு டிஜிபி அவர் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்காருங்க. அங்கே தான் மத்தியானம் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு கிளம்பி அவர் வந்து இந்த விழாவுக்கு போகிறார். சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு டிஜிபி, ஒரு என்ன சொல்கிறது, கமிஷனரு, இவங்க எல்லாமே நம்ம அவங்கள வந்து அவங்க என்ன படித்தாங்கன்னு நமக்கு தெரியாது. சில பேர் எம்ஏ படிச்சிருப்பாங்க, சில பேர் டபுள் எம்ஏ படிச்சிருப்பாங்க, டபுள் எம்ஏ புரியுது படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவர்களுடைய பாவம் பணி நிமித்தம் அவர்கள் செய்ய வேண்டிய பல இது வந்து சூழ்நிலைகள் வருகிறது. அது தமிழ்நாட்டில் வந்ததுன்னா அரசியல் கூடாரமே காலியாகிவிடும். அரசியல் கூடாரம் காலியாகும். ஏன்னா வந்து அதனால் வந்து தமிழ்நாட்டில் இந்த சட்டம் கொண்டு வருவதில் அதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கனவு மட்டும்தான் காண முடியும். நான் பாட்டில் கனவு காணிட்டு காலையில் எழுந்திரிச்சு பல்வேறு அவ்வளோதான் விஷயம். ஓகே சார், கேள்வியெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்து 2வது கல்யாணம், ராகுல் எல்லாமே வந்து ஒரு எல்லாம் உங்களுக்கு கிளுகிழுப்பா? எனக்கு இல்லை சார், மக்களுக்கு பாஜகவில் எழுச்சி எல்லாமே போயிருச்சு. இப்போ காதோடு எப்படி வரப்போகுது? காதோடு இப்படி ஒரு நிறுவனம் இருக்குது தெரியுமா? இப்படி ஒரு நிறுவனம் இருக்கு. நிறுவனம் இருக்கா? சரி. இப்போது இந்த நிறுவனம் வந்து மற்ற எல்லாரையும் கவனிக்கிறதுக்காகவும் கிட்டத்தட்ட உளவுத்துறை மாதிரி தான். ஏன்னா இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. காவல்துறைனா ஒரு உளவுத்துறை இருக்கணும். அது சமீப காலத்தில் வந்து அது உளவுத்துறை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முன்னாலெல்லாம் வந்து இது மக்களிடையே குற்றவாளிகளிடையே என்னென்ன நடக்குது, யார் எங்கே குற்றம் பண்ணுறாங்க, சமுதாய ரீதியில் என்ன நடக்குது, ஒரு சமூகத்துக்குள்ள உள்ள பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு விஷயமாக இந்த உளவு வந்து நடக்கும். இப்போ வந்து அதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறையில் உளவுத்துறைன்றது எதிர்கட்சிகளில் யார் யார் என்ன பண்ணுறாங்க இதை மட்டும், அரசியல் ரீதியாக மட்டும். முன்னால் அவருக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே
அப்போ வந்து எஸ்பின்னு ஒரு துறை, எஸ்பின்னு ஒரு துறை, ஸ்பெஷல் பிரான்ச். அது வந்து ஒன்லி, அதாவது அரசியல் உளவு பார்ப்பதற்காக மட்டுமே ஒரு துறை. அது பேர் எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச். நேரடியாக அதில் ஒரு எஸ்பி தான் தலைவராக இருப்பார். ஆனால் அவர் நேரடியாக முதல்வருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். நடுவில் இந்த டிஐஜி, ஐஜி, டிஜிபி இந்த வேலையெல்லாம் இல்லை, டேரக்ட். இப்போது முழுசாக உளவுத்துறை பூராவே அந்த எஸ்பி ஆயிடுச்சு. எல்லாம் வெறும் அரசியல் மட்டும்தான் பார்க்குறாங்க. அதாவது எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது அதுதான் பார்ப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, சாதி கலவரம், இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம், இதெல்லாம் சின்ன விஷயம் ஆயிடுச்சு. ஆமாம், இதெல்லாம் சின்ன விஷயம். இந்த பெண்களின் பாதுகாப்பு, மூதாட்டிகளின் பெண் மூதாட்டிகள் பாலியல் வன்முறை, இந்த கேங்ஸ்டர் அடிச்சுக்கிறது, கொலை, கோர்ட் வாசல்லையே கொலை, போலீஸ் ஸ்டேஷனை தாக்குதல், இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அதுக்கெல்லாம் இது பயன்படாது. அதுக்கெல்லாம் வந்து அது யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த மாதிரி சரி, அரசியலில் வாக்குகள் எப்படி வரும், மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு துறை. அது துறை தனியாராக வச்சது தான். நம்ம இதாக எப்படி அது துறை நம்ம மாப்பிள்ளையை வச்சு, மாப்பிள்ளை தான் ஆரம்பித்தார் 2019 என்னமோ ஆரம்பித்தார். அந்த அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆரம்பித்தது. அது நல்லா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500-600 பேர் வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் போய்கிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, அங்கே ஒரு பெரிய ஊழல் மோசடி நடத்திருக்கு. 45 கோடி ரூபாய்க்கு. அங்கே திருநெல்வேலிக்கே அல்வாவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? 45 கோடி ரூபாய்க்கு. என்னன்னா, அங்கே இருந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாவட்டமா நீ தான் அங்கே நீ எம்எல்ஏவா வந்து உனக்கு கேண்டிடேட் வேட்பாளராக தேர்ந்தெடுத்தால் நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுப்போம். 2 கோடி அங்கே 2, 3 தகுந்த மாதிரி இப்படி வசூல் பண்ணார் ஒருத்தர். ரொம்ப அதாவது அவர் பெயர்லேயே யோகத்தை வைத்திருப்பவர். ஓகே, அவர் பேர்லேயே யோகம் இருக்குன்னா அவருக்கு நல்ல யோகம் இருந்தால் தானே அப்படி வசூல் பண்ண முடியும். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரை நீங்கள் அரவிந்தேஷ்னு மாற்றிக்கலாம். யோகம் வரணுன்னா என்ன மாற்றிப்பீங்க? யோகேஷ்னு மாற்றிப்பீங்க. அது மாதிரி ஒரு உதாரணமாக சொன்னேன். அவர் வந்து அவரும் அவர் கூட ஒருத்தர் அவர் 2 பேர் அவருக்கு அல்லக்கை. அவரே யாராருக்கோ அல்லக்கை. பட்டு அல்லக்கைக்கு அல்லக்கை அது வசூல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டாங்க. இது ஒரு இதுதானே. அதில் என்னன்னு கேட்டால், கொடுத்ததெல்லாம் யாருன்னு கேட்டால், இதுவரை வந்து அவங்க கண்டுபிடிச்சதில் ஒரு 5-6 அமைச்சர்கள், ஒரு 7-8 மாவட்ட செயலாளர்கள், இவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிற ஆளுக்கு வேட்பாளர் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துரு. அப்போ அவங்க ஆள் வருவான்ல. ஆமாம், ஒரு அமைச்சர் இருக்கார், அவருக்கு வேண்டிய ஆள் வந்து வேட்பாளராக வந்து அவன் ஜெயிச்சான்னா அவருக்கு சப்போர்ட், அவர் மந்திரி ஆகலாம். ஆமாம். ஸோ அப்போ இது ஒரு சிண்டிகேட்டு மாதிரி. இதில் வந்து இந்த நிறுவனத்தை, இந்த யோகம் உள்ளவரை பயன்படுத்தி, இந்த யோகம் உள்ளவருக்கு மேலே ஒருத்தர் யார் இருக்காருன்னா, அவரை வந்து மாப்பிள்ளை தான் வந்து வா வா வான்னு கூப்பிட்டுருக்காரு அவரை. வா வந்து மணி அடி, வா மணி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஏதோ ஒரு பெரிய பதவியில் எங்கேயோ இருந்திருக்காரு அவர், அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு. இந்த செட்டப்பில் 45 கோடி வசூல் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இது ஒரு ஊழல் அப்படின்றது ஒரு பிரச்சனை. இப்போ அந்த யோகமானவரை வந்து உடனடியாக நீக்கியிருக்காரு. அவருடைய மாமனார் வந்து இந்த டாலர் சிட்டி, இந்த பின்னலாடி மாவட்டம் இருக்கு இல்லையா, அது பேர் டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. திருப்புமுனை வரக்கூடிய ஊர் அது. ஓகே, திருப்பு ஊர். அந்த ஊரில் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் அவர். யார்? இந்த யோகத்துடைய மாமனார். இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு வாரம் முன்னால் தான். அதுக்கு நம்ம துணை முதல்வர் கூட போயிருந்தார். இதுக்கு அப்புறம் நடந்தது தான் அது. இப்போ இந்த 2-3 நாளில் வந்து நீக்கிட்டாங்க யோகத்தை. 45 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி நடந்திருக்கு. இதில் வான்னு கூப்பிட்டவருக்கு பங்கு உண்டா இல்லையா, அவர் சொல்லி தான் நடந்ததா இல்லையா இன்னும் தெரியல. மாப்பிள்ளை அவர் பாவம் ஃபாரின் டூரில் இருக்கார். இது ஒரு பக்கம் திருநெல்வேலிக்கே அல்வா அப்படின்றது ஒன்று. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இவங்க ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, எதிர்கட்சிகள் வந்து எதுவும் வந்து இந்த இப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. முன்னால் ஒரு பிரசாந்த் கிஷோர், இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் வந்து எதிர்பக்கம் வந்து அதிமுக பக்கம் பிரணாம்னு ஒன்று இருந்துச்சு.
அவங்கள வந்து ஏதோ ஒரு வேறு ஏதோ அவங்க சம்மந்தமாக ஒரு ஏதோ ஒரு இதில் ஒரு பொய் கேஸில் அவங்கள இணைச்சி விட்டு அவங்கள கொஞ்சம் முடக்கி விட்டாங்க. அப்போ அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் வரும். எதிர்கட்சிக்கு பலவீனம்னா நமக்கு பலம் தானே. இப்படி பண்ணி சரி, அதுக்கப்புறம் இன்னும் யார் யார் இருக்காங்க ஃபீல்டில்? எதிர்பக்கம் அந்த பக்கம் சுனில் கனகுலுன்னு ஒருத்தர் முன்னால் திமுக கொடுத்துருந்தார், ஆலோசகராக இருந்தார், மாப்பிள்ளைக்கு க்ளோஸாக இருந்தார். அப்புறம் எடப்பாடி பக்கம் போயிட்டார், நடுவில் ஏதோ கோச்சிக்கிட்டு. இப்போ திருப்பி அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க திமுகவில். இப்போ இதை தவிர யார் வந்து கொஞ்சம் ரெப்யூட்டடாக இருக்காங்கன்னா ஒரு பேக் நிறுவனம். இப்போ நான் பேக் பண்ணிக்கிட்டு போனேன்னா என்ன சொல்வீங்க? என்ன பேக்கிங், பேக் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று வந்து ஷோ காமிக்கிற டைம் வரக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது ஒரு ஷோ டைம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறுவனம். இந்த 2 நிறுவனமாக அவங்க ப்ரொஃபஷனல். அவங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் பிரசாந்த் கிஷோர்ட்டா இருந்து பிரிஞ்சு வந்தது. அவங்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 45 கோடி ஊழல்ன்றது இது தனி மேட்டர். இதை விட திடுக்கிடும் மேட்டர் திமுக தலைமையை வந்து கலங்க வைத்திருக்கிற மேட்டர். திமுக தலைமை கலங்கி போய் கிடக்கிறது. என்னன்னா இந்த 2 சொன்ன பாருங்க, ப்ரொஃபஷனலாக அவன் கட்சி சார்பு இல்லாமல் காசை வாங்கிட்டு ஏதோ கோடி காசு வாங்கிட்டு அந்தந்த 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் வந்து யார் நின்னா சரியாக வரும், யாருக்கு நல்ல பேர் இருக்குது, யார் கெட்ட பேர் இருக்குது, இந்த ஜாதி அந்த எல்லா விதமான ப்ரொஃபைலும் கொடுப்பான் இந்த வேலை. அவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு பெண்கள் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். இந்த பாலியல் வன்கொடுமை அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த குற்றங்கள், பாலியல் வன்முறைகள்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால பெண்கள் வந்து இந்த ஆட்சியை மீண்டும் வருவதை விரும்பவில்லை. அப்போ வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னு 134 தொகுதியோ 131 தொகுதியோ வந்து உங்களுக்கு ஆதரவாக இல்லை. 117க்கு மேலே போயிடுச்சு இல்லை. உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற தொகுதி 130க்கு மேலேன்னா ஆட்சிக்கு திரும்பி வருவது சந்தேகம் அப்படின்ற இதில் இது சும்மா சந்தேகம்னு அப்படி இல்லாமல் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை சம்மரைஸ் பண்ணி நம்ம பெண்ணில் இருக்காங்கள யாரையா வானு கூட்டு வந்தாங்களா, அது அவருடைய டீமு, இந்த யோகம் உள்ளவர், இந்த டீம் தான் மேலிடத்துக்கு அனுப்பணும். மேலிடம்னா எங்கள் கட்சி தலைமைக்கு, தலைமை, துணை தலைமை, இவங்களுக்கு அனுப்பணும், அப்பா பையனுக்கு அனுப்பணும். இதை அனுப்பும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சௌரியமாக பிரமாதமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் குழந்தைகள் உட்பட திமுக ஆட்சி மறுபடியும் வருவதை தான் விரும்புகிறார்கள். இந்த அதிருப்தின்னு சொல்கிறதெல்லாம் இந்த அறகுறை மீடியா பண்ணுற வேலை. இந்த 1-2 நேர்மையாக இருக்கான் பாருங்க, 100ல் ஒரு 2 பேர் நேர்மையாக இருப்பான் மீடியா. அந்த மாதிரி திட்டு பசங்க பண்ணுறது தான் அந்த வேலை. அது இல்லை, அது உண்மை நிலை இல்லை. உண்மை நிலை 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம் நம்ம கூட்டணி இப்படின்னு உண்மையாக வந்த ரிப்போர்ட்டை அப்படியே ஓரம் கட்டிட்டு இவங்களா ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த 2 நிறுவனத்தையும் கண்காணித்து அதை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இந்த நிறுவனம். இப்போ இந்த நிறுவனம் வர்றது தான் தலைவர் பார்க்குறாரு, துணைத் தலைவர் பார்க்குறாரு, துணை முதல்வர் பார்க்குறாரு. இதை பார்க்கல, கேள்வி தெரியாது இல்லை அவங்களுக்கு. ஆமாம். இப்போ இந்த 45 கோடி ஊழல் இந்த மோசடி வெளியில் வந்தவொடனே தப்புன்னு என்ன பண்ணாங்க, அந்த யோகத்தை நீக்கிட்டாங்க. யோகம் கூட இருந்த 2 பேர் அசிஸ்டண்ட்டை நீக்கிட்டாங்க. அவர் தப்புன்னார், நீக்கிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னன்னால் பல அமைச்சர்கள், பல மாவட்ட செயலாளர்கள் அவன் ஜெயிப்பானா தோப்பானான்னு தெரியாமல் தனக்கு அல்ல கையாக இருப்பவர்களை வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த நீங்கள் 200 தொகுதியில் கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லி கொடுத்தது. அப்போ அது பொய்ன்னா இதுவும் பொய். சரி, இதை வந்து விசாரிக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பேக் நிறுவனமும் டைம் நிறுவனமும் அவங்க நடத்துறது வந்து 2 பேர் வந்து வட இந்தியர்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் கட்சி சார்பற்றவர்கள். கொடுத்த வேலைக்கு காசு அவன் கொடுத்த காசுக்கு வேலை பார்க்குறாங்க. அவன் வந்து நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டே வேறையாச்சே, நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக மாறி இல்லை இருக்குது. சரி, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க? இவங்ககிட்ட தான் கொடுத்தோம். அப்போ அவங்க அதை உல்டா பண்ணி வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்பொழுது கலக்கத்தில் திமுக.
அப்போ ஒரிஜினல் ரிப்போர்ட்டு பிரகாரம் ப்ரொஃபஷ்னலாக கட்சி சார்பற்று எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு பிரகாரம் 135 தொகுதி சுமார், அதில் பெண்களுடைய வாக்குகள் முக்கியமாக திமுகவுக்கு எதிராக அமைகிறது. இது யாருக்கு போகுன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் ஆட்சிக்கு வருவது சந்தேகமே அப்படிங்கிற அர்த்தத்தில் போகுது. திமுகவுக்கு எதிராக இருக்கும். இது எடப்பாடிக்கு போகலாம், சீமானுக்கு போகலாம், விஜய்க்கு போகலாம், இப்படி வேணாலும் போகலாம். இதை மாதிரி போகும்போது நாளைக்கு தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி இல்லை, பிரித்து விட்டோம், நீங்கள் சந்தோஷப்படலாம். தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வந்துச்சுன்னா மகாராஷ்டிரா மாதிரி, மகாராஷ்டிராவில் பாஜகவும் சிவசேனாவும் சேர்ந்து ஒன்றா தேர்தலில் நின்னாங்க. தேர்தலில் நின்று ஜெயித்தாங்க. ஜெயித்த உடனே மறுநாளைக்கு இந்த யார் முதல்வர் துணை முதல்வர் அவங்களுள்ள பிரச்சனை வந்துச்சு. டக்குன்னு அவர் என்ன பண்ணார், ஒரு பால் தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் சரத்பவார் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டார். அதுக்கப்புறம் அதுலேருந்து உடச்சி ஏக்நாத் ஷிண்டேவை கொண்டு போய் அஜித் பவார், இது எல்லா விதமான அரசியல் குழப்பங்களும் கன்றாவிகளும் நடந்தன, இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றன. அஜித் பவார் மறுபடியும் ஊழல் புகார் மற்றதெல்லாம் நடந்துக்கிட்டு. அப்போது தேர்தலுக்கு அப்புறம் கூட, தேர்தல் முடிவுகள் வரும்போது கூட கூட்டணி மாற்றம் யார் கேட்க போகிறாங்க? மகாராஷ்டிராவில் யாராவது கேட்டாங்களா? ஏங்க நேற்று வரைக்கும் எலெக்ஷன் நிற்கும் போது கூட்டணி நீங்கள் மறுநாளைக்கு மாற்றிட்டீங்க, அப்படி மக்கள் போய் கேட்க முடியுமா? அது மாதிரி உங்களுக்கு எதிர்ப்பாக வந்தால் நீங்கள் எதிரிகள் சிதறி இருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டாம். எதிரிகள் ஒன்றா சேர்ந்தா, அதிமுக பாஜக ஒரு கூட்டணி இருக்குது, தாவேகா ஒன்று இருக்குது, சீமான் ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் இருக்குது. அண்ணாமலை அடுத்த வாரத்தில் தெரிந்துவிடும். அது சொன்னால் நம்மளை திட்டுவாங்க, ஏன் சொன்னேன்னு. அடுத்த வாரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு என்னப்பா திட்டினீங்களே அப்படின்னு கேட்கணும். ரைட்டு, பார்ப்போம். 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும். என்னன்னால் இந்த வகையில் நீங்கள் திமுக கலக்கத்தில் இருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தினால, இந்த நிகழ்வுகள்னால என்ன நடக்குமோ, ஆட்சி பறிபோய் விடுமோ, மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது போல் இருக்கிறதே என்ற கலக்கத்தில் இருக்கிறது. இதுதான் காதோடு. ஓகே சார், 2 நாள் காதோடு அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.